ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். பரோட்டா செய்கிறதுக்கு ஒரு பெரிய பவுலில் 2 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவு சேர்த்ததுக்கப்புறமா அது கூட ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்து லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிணைவோம்ல, அதை விட நல்லா சாஃப்டாக மாவு பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இந்த மாவு ஒரு ஒர்க்கிங் சர்ஃபேஸ்க்கு மாற்றிட்டு நம்ம கையால் இப்படி இழுத்து இழுத்து பிழையணும். அப்போ தான் நமக்கு பரோட்டா நல்லா ஈஸியாக சாஃப்டாக வரும். இந்த மாதிரி மாவை இழுத்து இழுத்து வேறு டைரெக்ஷனில் ஒரு 10லேருந்து 15 மினிட்ஸ்க்கு மாவை நல்லா பிசைஞ்சு சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ மாவை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா அது மேலே லைட்டாக எண்ணெய் தடவிட்டு ஒரு 4 ஹார்ஸ்க்கு எடுத்து ஊற வச்சுருங்க. ஒரு 4 ஹார்ஸ்க்கு அப்புறமா அந்த மாவை இப்படி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி மேலே ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சுட்டு இது ஒரு 1 ஹார் போல் ஊற வச்சுருங்க. இப்போ மாவு நல்லா ஊறியிருக்கும். நம்ம பரோட்டா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இதுக்கு ஒரு மூடியோட பேக் சைடு நல்லா ஆயில் தடவி இது மேலே பரோட்டா மாவு வச்சு விரிக்க போகிறேன். நம்ம நல்லா ஊற வச்சனாலே மாவு நல்லா விரிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். ஸோ நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கணும்னு தேவையில்லை. லைட்டாக அந்த மாதிரி கையால் இழுத்து இழுத்து விட்டிங்கனாலே அது ஃபுல்லாக விரிஞ்சு வந்துடும். இடையில எங்கேயாச்சும் கிராக்ஸு அந்த மாதிரிலாம் விழுந்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் லாஸ்ட் வரையும் விரித்தா மட்டும் போதும். இந்த மாதிரியே இந்த மூடி ஃபுல்லாக படுற மாதிரி விரிச்சிட்டு மேலேருந்து மாவை எடுத்து இந்த மாதிரி லைட்டாக சுருட்டினீங்கனாலே உங்களுக்கு லேயராக கிடச்சிரும். இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லா மாவையும் சுருட்டி ஒரு 15 மினிட்ஸ் போல் தனியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் உருட்டி வச்ச மாவை லைட்டாக பூரிக்கட்டை வச்சு லைட்டாக நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப ப்ரெஷர் பண்ணி தேய்க்கணும்னு இல்லை, லைட்டாக தேய்ச்சாலே போதும். இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சதுக்கப்புறமா இதை நம்ம தோசைக்கல்லில் போட்டு பிரட்டி எடுத்துக்கலாம். கல்லை ஒரே ஹீட்லேயே வச்சுருங்க. நம்ம மேலே போட்டு லைட்டாக கையால் விரித்து விட்டாலே போதும். இந்த மாதிரி போட்டு முன்னாடியே பின்னாடியே நல்லா வேகிற மாதிரி திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லா பரோட்டாவே செஞ்சுருங்க. ஒரு 5 பரோட்டா செஞ்சு முடித்த உடனேயுமே அந்த 5 பரோட்டாவை இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சு கையால் அடித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த லேயராக கடையில் வாங்குற மாதிரியே கிடைக்கும். நம்ம பரோட்டா இப்போ ரெடி ஆயாச்சு. நம்ம பரோட்டா பண்ணுறதுக்கான மெயினான விஷயமே மாவு எந்த அளவுக்கு ஊறுதோ அந்தளவுக்கு சாஃப்டாக வரும். ஸோ முடிஞ்ச வரையும் ஒரு 4 ஹார்ஸ் போல் ஊற வச்சு எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டான பரோட்டா கிடைக்கும். இன்றைக்கி வீடியோவில் பார்த்த இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.